ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்காக நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயி, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தாயி, கடவுளின் உண்மையான இருப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தியமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் சந்தேகங்களையும் நம்பிக்கையின்மைகளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் அன்பை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி சென்று நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதியும் தயவு செய்து தந்தருளுங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சகஸ்ராராவில் மட்டும் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला
त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் அனைத்து விதமான மாயைகளையும் சந்தேகங்களையும் தயவு செய்து தங்களின் மார்க்கமாக ஈர்த்து கொண்டு எங்களுக்குள் தூய்மையான கவனத்தையும் தூய்மையான மனநிலையையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்களம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான எண்ண ஓட்டங்களினால் ஏற்படுகின்ற தூய்மையற்ற கவனச் சிதறல்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீம் பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தயவு செய்து எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் வைத்திருக்க உதவுங்கள் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு இணைந்திருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். நாங்கள் அதை உணர்வதற்கும் அனுமதி தாருங்கள். கவனத்தை இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான எண்ண ஓட்டங்களையும் பயத்தையும் படபடப்பையும் எங்களிடமிருந்து முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்ந்து கொள்வதுடன் நாங்கள் தூய ஆத்மாதான் என்ற நிலையிலிருந்து எங்களின் செயல்கள் அனைத்தும் தூய்மையானதாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு இணைந்த சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று எங்களின் ஆத்மாவை உணர வைத்த தங்களுக்கு எங்களின் நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையில் இருக்கவும் அதை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேசராக இருக்கும் தங்களைத்தான் முதலில் வழிபடுவோம். உங்களை வணங்குகிறோம். நீங்களே ஓம்காரா. நீங்களே வாழ்வின் ஆதாரம். நீங்களே பாதுகாப்புக்கு ஆதாரம். அனைத்து யோகிகளாலும் வணங்கப்படும் தாங்கள் மங்களத்தை தருபவர், ஞானத்தை நிலைநிறுத்துபவர், கள்ளம் கபடமற்ற தன்மையை தந்து அதை நீங்காத நிலையில் நிலைநிறுத்துபவர், எங்களின் உள்ளுக்குள் ஆனந்தத்தை நிலைநிறுத்துபவர், திருப்தியையும் தூய விருப்பத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். எங்களின் ஆத்மாவை நாங்கள் எங்களின் மூலாதாரத்தில் கண்டு ஆனந்தப்படுவதற்கும் அந்த ஆனந்தத்தோடு இறை ஆனந்தத்தையும் நாங்கள் அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
श्रीनिर्मला देवै नमो नमः। கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षातात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि त्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवादातारम् अवानुचानुमवशिष्यम् अवपश्चादात् अवपुरस्तात् अवोदरादात् अवदक्षिणादात् अवचोर्ध्वादात् अवादरादात् सर्वतो मां पाहि पाहि समं दात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिसृष्टि सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरावो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यास्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरधरः अर्तेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहार पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वार शान्तिरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणहर्षिः नेत्रोद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं ससृष्ट्यादौ प्रकृति पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं
स योगी योगिनां वरः। नमो वरदपदये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய அநாகதா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ துர்கா மாதா, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா. தயவு செய்து எங்களின் அனைத்து விதமான பயத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் தூய அறிவை தந்து எங்களின் ஆத்மாவை உணர வைத்தவர் தாங்களாவீர். கவனத்தின் வடிவத்திலிருந்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துபவர் தாங்களாவீர். தனித்துவத்தின் உணர்வை உணர வைத்து அகங்காரத்தின் மாயையை உணர வைப்பவர் தாங்களாவீர். அனைத்து நற்குணங்களையும் நாங்கள் பெறுவதற்கு அருள் புரிபவர் தாங்களாவீர். சைத்தன்யத்தின் நுண்ணதிர்வுகளை நாங்கள் உணர்ந்து அதன் மூலம் நாங்கள் எவ்வாறு எங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையை எங்களுக்கு உணர்த்துபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களின் இதய சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ அம்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அம்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சொரூபத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களின் நல்வாழ்வை நிலைநிறுத்துபவராவீர். எங்களுக்கான தியான நிலையையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்கான தியானத்தின் சக்தியை அளிப்பவர் தாங்களாவீர். முழு பிரபஞ்சத்தையும் பாதுகாப்பவரான தாங்கள் எங்களை பாதுகாத்து எங்களின்
ஆன்மீக முன்னேற்றத்தில் நாங்கள் மேன்மேலும் வளர்ச்சி அடைவதற்கும் அதன் மூலம் நாங்கள் விராட்டா ராஜ்யத்தில் நிலை நிற்கவும் அருள் புரிபவர் தாங்களாவீர். அனைத்து யோகிகளுக்கும் தியானத்தின் சக்தியை தருபவரான தாங்கள் எது நன்மையோ அதை எங்களுக்கு வழங்குபவராவீர். இனிமையான குணத்தை அளித்து அதன் மூலம் எங்களுக்குள் அச்சமற்ற நிலையை வழங்குபவர் தாங்களாவீர். உண்மைகளை எங்களுக்குள் நிலைநிறுத்தி அதன் மூலம் தர்மத்தை உணர வைப்பவர் தாங்களாவீர். எவ்வித பாகுபாடும் இல்லாத நிலையிலிருந்து எங்களுக்கு எங்களின் ஆத்மாவின் அறிவுக்கு விளக்கமளித்தவர் தாங்களாவீர். தூய்மையும் மற்றும் மகிழ்ச்சியையும் எங்களுள் நிலைநிறுத்தி எங்களின் ஆத்மாவின் மகிழ்ச்சியை எங்களுக்கு உணர வைப்பவர் தாங்களாவீர். சகஜ கூட்டுத்தன்மையை நிலைநிறுத்தி அதன் மூலம் சகோதரத்துவத்தின் பாசத்தை உணர வைப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் விஷுத்தி சக்கரம் தங்கள் அன்பாலும் அருளாலும் நிறைந்திருக்கட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை விஷுத்தியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்து இரண்டாம் பிறப்பை தந்தமைக்கும் எங்களின் ஆத்மாவின் எங்களுக்குள் உணர்த்தியமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்கான தியானத்தின் சக்தியை தயவு செய்து தந்தருளுங்கள். நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, நாங்கள் முழுமையோடு கலந்திருந்து எங்களின் தியானத்தின் ஆழத்தை தயவு செய்து எங்களுக்கு உணர்த்தி அதன் ஆனந்தத்தையும் அமைதியையும்
தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பரமானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் பரமானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இதே நிலையிலிருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today it's a great day for us, for all the Sahajogis, that on this day, I would say we are late by 1 day or 2 days. The Sahasrara was opened out. It was just a miracle, I should say, because I didn't think that I am at a point where it could be done. So I wanted to wait, but some things happened that made me think that it has to be open. It was in such a situation that I felt if I delay it anymore now, it may help these false gurus to spread their nonsense all over. This is just, I should say, is a surge way of doing things. Now 25 years have passed. You all have gathered during this time, and we have so many others who are not here, who have achieved so many things. But perhaps
we are not aware as to what we have achieved in the real sense of the word. You've got your vibrations, you can feel this all-pervading power. You are, as they say, swimming in the ocean of joy. You are all enjoying the collectivity and that you have transcended many of your limitations. All this has happened to you because it is your right to have it. I don't take any credit for it. Only thing, all the time I've been pointing it out to you, one thing, that now you have entered into the kingdom of God and enjoy yourself. We have to see around ourselves. The whole nature enjoys itself, doesn't bother. Doesn't bother about anything. They haven't got realization. They haven't felt the Param Chaitanya. But how is it they know that we have to enjoy? The flowers that come out for a short time and fade out. But as long as they live, they are very happy. They don't think of their past or of their future, but they enjoy the present. And in the present, they enjoy what? Is that they are fragrant and giving fragrance to others. They are beautiful and they are soothing others. The whole nature is like that. If you look at the birds or anything that we call as natural, is all sort of in a meditative mood. All these hills and big, big mountains, they look as if they are witness to whatever has been happening. Now, we have to really first look back what we have achieved. That is important, because if you are climbing up on a hill, if you look back, you get a shock and you may fall down. So normally people say never look back. But a person who has earned some treasure, he again and again goes and counts it and finds out how much he has got, and every time he sees that, he enjoys. So to know relatively what we have got and how we have achieved something will definitely give you greater strength of mind and richness of life. The first thing that has happened to you, I would say, which is very important, is this, that you have felt this all-pervading power. That shows that you must have been great seekers of truth, honest, sincere, sensible, that just coming to my program, you felt the vibrations. And after that, you started settling down into it. So many of you have felt it. Suddenly, and they were amazed, and they were shocked and surprised, and they wanted to test whether it is true or not. But then, you were confident, you found it, that you've got definitely a new dimension in your life, and that you are feeling this all-pervading power of divine love. I'll take one lecture sufficient to describe this all-pervading power. But what you got out of it is the essence of it, one has to know.
is a complete freedom. You have achieved your complete freedom. First of all, the freedom has come to you, first of all, most important, is from your ego. This wall of ego you have crossed. You have got out of the bondage of this ego, which was really so much full of problems for you. So many things this ego does of which you are not aware. Firstly, a person who is egoist doesn't mind hurting anyone. He hurts, but if he is hurt, he doesn't like it. Immediately start crying. Especially, I've seen people who have too much ego are very easily hurt, but they don't understand how many people they have hurt already and how many are really frightened of such a person. So you got rid of your ego. It is sinful to hurt any other human being for anything, for whatever may be the reason that you feel you should hurt another one. The first is the revenge. The idea of revenge is there, that I must take a revenge on the person who has hurt me or has done some wrong to me or something of that kind. This idea of revenge comes when you react. Some react very violently. I've seen people murdering each other in the name of revenge, killing their own kith and kin, killing their fellow men, their countrymen all over the world is some sort of a stupid idea of revenge. But if you go to the subtle side of revenge, what is it? What revenge have you taken? Supposing there is somebody who has troubled you, you are angry with that person, and you have killed that person, so you have actually saved him. He won't have to suffer from guilty conscience, he won't have to do anything, it's just finished. What is the revenge is? The revenge should be only by which a person gets out of his idea of killing others. Like a sword never fights a sword, it fights the shield. In the same way, the revenge that we think we can take on another person is not a revenge. Because any action you take in the name of revenge comes back to you and hurts you much more. So many things can happen if a person in the name of revenge starts acting. Now, for example, these days, in the whole world, there's so much of revenge going on, even in the name of God. Taking revenge because certain people are following some religion or they are doing something else that you are doing. Working out this kind of a revenge. What is happening is that you are just killing people, destroying them, who do not even understand what sort of a revenge you are taking. People are putting bombs and putting all kinds of things. And by that, thousands of innocent people one is killing. So what kind of a revenge have you taken? They don't deserve any revenge. So this revenge, when it explodes, can destroy so many innocent people and it will definitely react on you. You cannot get away with it. It's a very long process of this revenge. I have told you about Bermuda Triangle, what they say, that so many blacks were taken, slaves, and were drowned in that area. So their spirits, they are saying, are haunting on the people who are passing by
mostly the whites, and they just drown them. So it's a very long process, and all that I need not discuss at this auspicious occasion. But I have to say that when we take revenge, every action has a reaction. So somehow you have got out of that idea of revenge. Just out of that idea. There's another thing, that if you don't take revenge and leave it to God, it acts. It acts. Not only that, but the divine power takes into its own control how to really give a good lesson to that person or to that community or to that kind of organization which is taking a revenge on you. You don't have to worry. I'll have to tell you that in these 25 years I've seen people have been extremely unkind to me. Many organizations, many so-called religions and all kinds of things have been after us. Media has been after us. Take the example of French media. They tried to trouble us so much and tried to bring bad name to us. Doesn't matter. The media people now, 3 of them who went to India are now under warrant, and if they go to India, they will be arrested. I didn't do anything. We didn't do anything. Secondly, the same media, the same newspapers are all bankrupt. You didn't do anything about it. You didn't go and say that they should become bankrupt. You didn't take any revenge. Why should we? Why should we take any revenge? Because we are not bothered as to what happens. We are not bothered as to what these people have done to us. But legally they are now involved in such a way that they are under warrant, and if they go to India, they will be arrested. And the whole of French government is with them. All of them are trying so much, but this punishment is on their head. In their lifetime, they didn't have to die or anything. In their lifetime, they have got it. So, you have got this special power that you don't have to take revenge, or you have to just forgive. Just forgive, and the forgiveness will look after the whole arrangement of how to bring the other person to its proper path. So, once you are out of this idea of revenge, you really feel very peaceful, extremely peaceful. Because this peace that you have within yourself is not unnatural, it's not mental, but it just happens to you. It's all right, so what? If they have said they have done anything wrong to us, why should we? So many things are there which I can tell you have worked out automatically. Now in Turkey, they told me that there is some boy who is from England, and he went and told the media something against Sahaja Yoga, and it was all published. But in the court, he confessed that whatever I said was wrong. Nobody went and told him, nobody threatened him, nothing happened. So from your point of view, you must understand that you are not going to get into any mess of taking revenge of any kind, because you belong to the government of God. And this government is extremely alert, very genuine, and also extremely efficient. And as far as you are concerned, you are a citizen of that great kingdom. So what you have achieved is the citizenship of this great kingdom of God, where you should feel absolutely secured. The man who is secured is never afraid. Never afraid. So you have also
got rid of your fear. Man is I don't know why he is afraid of this and afraid of that and worries about this and worries about that. It's something surprising how they worry about their health, worry about their family, their children, their house, all sorts of things. But Sahaja Yogis don't. We have no worry. It all works out. Why should we worry? That instrument of worry is over. It's finished, I think, is gone out of order. And what you are now in a state where you just have no time to worry because you are enjoying yourself. This fear I have seen in people works so much that so many diseases people get out of fear. So many diseases. Especially most of these left-sided diseases people get out of fear. What is there to fear? This is like you beat the Mother Earth saying that there's a snake. There's no snake, but you may just feel that way and you may go on. With this fear, anybody, any kind of a idea about a phantom or someone or some sort of a big devil standing somewhere, it is all nonsense. For you, it doesn't exist. Say in the darkness you are walking, so you see forms and things, and some people say, I saw one on a tree, some sort of a form. It doesn't exist actually, it doesn't exist. But this fear in man makes him think like that. He's afraid of this and afraid of that, and then as a result he loses his freedom. He becomes slave. Slave to so many people. He's afraid of that such and such man will harm me, such and such man will trouble me. And the whole concept of fear has ruined our family lives. For example, a wife is dominating, husband is dominating. There's nothing to fear. Nothing to fear. By fear only you play into their hands. So supposing the wife is dominating, just make fun out of it. If you cannot make the fun in the presence of, say, your wife or your husband, better make it outside, thinking, oh, look at that. It is your special quality now that you can really get rid of your fear completely. What is there to be afraid of wife or afraid of husband? What can he do to you? At the most he'll kill you. So what? You are going to die in any way. So the fear of death is another nonsense. People have, first time when I started my work, everywhere, they asked me, what about death? I said, but just now you are living, why are you asking what about death? So many people ask me question, what about our death? But why do you want to know about it? I'll tell you what about today, just now. So this is another mad idea that we should know about our death, what's going to happen, and whatever happens. Once you are dead, you are finished. You don't have to do anything after that. So what's the use of knowing when you will die, what will happen to you? Whatever has to happen will happen. We never ask that when I sleep, what will happen to me, do we? And this is a permanent sleep, and we worry so much about it that we should know what will happen after death. One has to die at the time whenever it has to die, because whatever is born has to be dead. But you do know that you have got eternal life. You can never die. Death is not this body disappearing. Death is where you are absolutely without any control of your soul live. Once you are a realized soul, you have all the control, all the powers to take your soul wherever you feel like. To be born if you like, if you don't want, you will not be born.
to be born with the people, in the families, in the communities, wherever you lie. There are many great souls I know that have taken birth daringly into societies which are very much, I should say, deteriorating and are in danger of getting destroyed because of stupidity they do. So this happening, that we are afraid of death, is absolutely absurd for such yogis. What is there to think even about your death? There is nothing like death for you because you have got eternal life. It's not that you continue with the same body, you may go on changing your dress, but you are living, you are aware, and you know, even if this body is not there, you will be there all the time, available for Sahaja Yoga, for anything that is to be done in the name of reality. So you must know your position as eternal being. What is your work? What is your ideal? What you have to do? So one has to get rid of this idea of death, because death doesn't exist for you. It's finished. Moreover, all such people who are afraid of their death go on having insurances, this, that, all headaches, you see, and ultimately what happens? All these worldly things, you leave here and you depart. There is, I don't think anybody could carry even a little dust with that soul which is departing. But in your case, when you people are no more on this earth, so-called, then you don't carry all these material things because you have already given up. You have no interest in them. You are not materialistic. So your spirit is free, and when you die, what happens to you is a very simple thing, that you feel very liberated, absolutely. And then you feel your freedom completely, and you can decide what you want to do. It's all under your own guidance, your own desire. Everything works out. You don't feel that you have come out of your body. And this is what should tell you that there should be no fear of death, but on the contrary, it should be welcomed. Because you will feel much more liberated, much more at ease. You don't have other problems that you have to in any case carry on in this world. So because of this body, now see, I have to take some medicines, I have to take vitamins, I don't have to take anything. Don't need anything. This body is finished is a very good idea. It's so troublesome it is, you see. All the time, despite the fact you may say that, oh, I don't care for this body and all that, but this body won't leave you. This is the most sticky thing we have, is our body. So to forget about death should be the easiest thing for you. We have broken many walls. As you know very well, that the conditionings we have finished that. It's very surprising. I have seen people when they get their realization, immediately after that they start seeing around them. They'll immediately tell you what's wrong with their religion. Then they'll tell you what's wrong with their country, what's wrong with their culture. It's through them I have come to know so much. I didn't know that this was so, but they themselves told us now. For example, there's a Frenchman, take it. If a Frenchman gets a realization, you know everything about French.
The things you could never even imagine what sort of people they are. They will tell you everything. Same with the English I've seen. English, they laugh at themselves, all right. But actually, when they become realized souls, you see, they give you a complete picture of English people. What sort of people are there, what's wrong with them, how they are egoistical, this, that. I was amazed. I mean, I never knew so many things which I came to know through Sahajogis who got realization. Because they have seen all these things very thoroughly and very closely, and they knew what was it. Now, when you become so clean, washed up, completely, your mind completely cleaned out from all kinds of conditionings, you see, you become like a mirror, beautiful mirror. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு, எங்களின் அனைத்து குழப்பங்களுக்கும் தெளிவான விளக்கத்தை அளித்து எங்களை மாயைகளை அகற்றியமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.